Hello friends, welcome to my channel Star Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Solent 2ல சீசன் 1ல எபிசோட் 80 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ரொம்ப முக்கியமா வீடியோ லைக் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே இன்னைக்கான போன எபிசோட பார்க்கலாம். வாங்க. ஹீரோ ஃபியூஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி பேட் மாஸ்டர் சொல்ல வச்சிருக்க அந்த பொண்ணை தோக்கடிச்சிருப்பான். ஆனா அது பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பிடிக்காது. சோ அதுக்கப்புறமா நம்ம சன்மூன் எம்பையருக்கும் ஷெர்க் அகாடமிக்கும் ஒரு பேட்டில் நடக்கும். அதுல நம்ம வாங் கொயர் பேட்டிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்து நீயே பயங்கர மாஸ் பாடிட்டு இருப்பா. ஆனா சன்மூன் ராயல் அகாடமியை சேர்ந்தவங்களுக்கு கிங்கே வந்து இந்த பேட்டில் தோத்துட்டீங்கன்னா நீங்க உயிர் வாழ்றதுக்கான அடையாளமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இந்த பேட்டில் சன்மூன் ராயல் அகாடமி தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வெளியே போயிருவாங்க. சோ இன்னைக்கான எபிசோட்ல ஷெர்க் அகாடமிக்கும் சன்மூன் ராயல் அகாடமிக்கான பேட்டில் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ரெஃப்ரி சொல்லவும் நம்ம வாழ்றதுக்கான அடையாளமே இந்த பேட்டில் தான்டா அப்படின்னு ஹாங்சன் சொல்றான். சோ ரெண்டு டீமுமே பேட்டில் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்தியா அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் வரா அப்படின்னு சியோ சொல்லவும் ஹாங்சனுமே அவனோட சோல் கெயினிங் டூலை யூஸ் பண்றான். இது 9 சோலை கண்ட்ரோலிங் பண்ற சோல் கைடிங் டூல். அப்படின்னு இந்த சிங் பாத்துட்டு இருந்தா அந்த அட்டாக் நம்ம பவர்ஃபுல்லா தான் இருக்கு. சோ நம்ம வாங் கொயர் எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கவும் நம்ம டேங்க்லயுமே பரவாயில்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா செர்க்க சேர்ந்தவங்களும் சும்மா இல்ல எங்ககிட்டயும் சீல் இருக்குடா அப்படின்னு காட்டிட்டு இருக்கவும் இந்த ஹாங்சன் அவனோட 7 ரிங்க வெளியே கொண்டு வரான். சோ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே அது ஆச்சரியமா இருக்கவும் செர்க் அகாடமியோட வரலாற்றுலயே டான்சனுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி 7 ரிங் சிலர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜூயி பாத்துட்டு இருக்கவும் அந்த வாங் கொயர் ஒருத்தியை விட்டுட்டா நீங்க எல்லாம் வேஸ்டா அப்படின்னு ஹாங்சன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும் இவனடா இவ்வளவு அசால்ட்டா சமாளிக்கிறான்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த 7 சோல் ரிங்க மறைக்கிறதுக்காக தான் டேங்க்லன்னு கிட்ட அவன் பாக்க வராங்கிட்டானா அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கவும் அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங் கொயரை தான் போட்டுதல பாத்துட்டு இருக்காங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல வாங் கொயர் என்னமோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு ஏதோ பண்றா. இந்த ஐஸ் மிரர் யூஸ் பண்ணி அவளால ஃபாஸ்டா நகர முடியும் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கவும் இந்த பொண்ணு வாங் கொயரை அட்டாக் பண்ண வரா. ஆனா அதே நேரத்துல ஹாங்சனையுமே இவன் அட்டாக் பண்ண சொல்லவும் அவனுமே அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக்க இவங்க நோக்கி அனுப்புறான். ஆனா நம்ம வாங் கொயருமே அதை தடுக்கிறதுக்காக அவளோட டிராகன் ஸ்கில் யூஸ் பண்ணா. ஷியோ அதுக்கெல்லாம் விட மாட்டேங்கிறா. நம்ம வாங் கொயரை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன பாக்குறீங்க மிஸ்டர் சிங், உண்மையை சொல்லணும்னா உங்க பேர குழந்தைங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கவும் அப்படின்னா இவங்களாலதான் அந்த சாதனையை நிறுத்த முடியும்னு நானும் நம்புறேன் அப்படின்னு விக்கிங் பாத்துட்டு இருக்கவும் டே ஹூவினும் ஜூலுவும் நம்ம வாங் கொயருக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. இவ யூஸ் பண்ற அந்த ஐஸ் ஸ்கில் ரொம்ப பாய்சன் உள்ளது அப்படின்னு ஜிங் பாத்துட்டு இருக்கவும் இந்த ஹாங்சன் அவனோட ஸ்கில் இன்னுமே ஃபுல்லா காட்டல போல அந்த 9 சோல் ஸ்கில்ல இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இதனால 2 பவர்ஃபுல்லான அட்டாக் நம்ம வாங் கொயர் நோக்கி வருது. நீங்க என்ன பண்ணாலும் ஷெர்க் உங்க கிட்ட தோக்காதுரா அப்படின்னு ஜூயி கர்வமா பாத்துட்டு இருக்கவும் அந்த கிளாக் மாஸ்டர் சோல் வச்சிருக்கிறவன் இந்த நேரத்தை எதுவே பண்றான். சோ இதனால நடக்கிற அட்டாக் கொஞ்சமா பாஸ் ஆகி நிக்கவும் வாங் கொயர் அந்த டைமை யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. சீக்கிரம் பண்ணி விடுற கதை இது அப்படின்னு நம்ம டே கூபின் அந்த அட்டாக்க வாங்கிட்டு நின்று இருந்தா குறைஞ்சது லெவல் 7 இருக்குன்னு சொல்லி கைடா சொல்றான். ஆனா அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணதுக்கே இந்த பையன் டயர்டாகி விழுந்துருவோம். இவனுவ இன்னும் நம்ம வாங்க கொயரை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. சொன்னல ஷெர்க் அவ்வளவு சீக்கிரம் தோத்துறாதுன்னு அப்படின்னு ஜூயி பாக்கவும் சரி ஒருவேளை நம்மளுக்கான நேரம் இது அப்படின்னு இந்த சியூ பண்ண சொல்லவும் சரி இப்ப எந்த பையன் இல்லாம அந்த ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஹாங்சனும் சொல்றான். சோ இப்ப 2 பேருமே ஃபியூஷன் ஸ்கில்ல தான் யூஸ் பண்றாங்க. வாங் கொயர் இப்பவே சண்டே நிறுத்தலன்னா நீ ரொம்ப காயப்படுவ அப்படின்னு ஹாங்சன் சொல்லவும் உன்னோட கனவுலதான் அது நடக்கும் அப்படின்னு இந்த கொயர் சொல்லவும் அவன் அட்டாக் பண்றான். ஆனா அதே நேரத்துல நான் பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வாங் கொயர் மேல நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம டே ஹூவின் ரிங்க விட்டு வெளியே வந்து எலிமினேட் ஆயிட்டான். இவ்வளவு கேவலமா கேனன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்னு கைட காண்டிட்டு இருக்கவும் கொயர் நாளைக்கு சன்மூன் ராயல் அகாடமி கூட உன்னோட பேட்டில் இருக்குல்ல. சோ பேட்டில் கவனமா இரு. அவனுங்க என்ன வேணா செய்யலாம் ஜெயிக்கிறதுக்கு. சோ பீகக் டான்ஸுங்கிற இந்த சோல் கெயினிங் டூல் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ எதையும் குறிக்கவும் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு வாங் கொயர் சொல்லவும் எடுத்துக்கோ தேவையில்லைன்னா யூஸ் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். சோ வாங் கொயருமே இதை நினைச்சிட்டு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கவும் உனக்கு
என்னதான் அப்படி பிரச்சனை அப்படின்னு ஹாங்சன் கத்திட்டு இருக்கவும், என்னால இன்னும் வின் பண்ண முடியும்டா அப்படின்னு வாங்கோயர் அவளோட டிராகன் ரோருங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றா. சோ அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான், அவ போட்டிருக்க பீக்கக் டான்ஸ்ங்கிற ஒரு ஆர்மர் நம்ம ஓல்டு ஹீரோ டேங்க்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்டதான். ஆனா நம்ம நியூ ஹீரோ தான் அதை அப்டேட் பண்ணி லெவல் 7ல வச்சிருக்கான். சோ இது டிஃபென்ஸை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்றதோட சேர்த்து அவரோட அட்டாக்ஸையுமே 30% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஆனா இதெல்லாம் வெறும் 3 நிமிஷத்துக்கு தான் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருந்தா இந்த சைடு வாங்கோயர் அவங்கள போட்டு வாங்கிட்டு இருக்கா. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஜிங்க் ஆச்சரியப்பட்டு இருக்கவும், அந்த வாங்கோயர் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்லடா அப்படின்னு கைடோ பேசிட்டு இருக்கவும், இந்த சைடு இவங்க 2 பேரும் தோத்த மாதிரி தெரியுது. அப்படியே அவரோட பீகாக் டான்ஸ் ஆர்மரோட டைமே முடிஞ்சிருச்சு போல. சோ நம்ம ரெஃபரியுமே ஷெர்கா அகாடமி தான் திரும்ப வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கவும், அந்த பீகாக் டான்ஸ் ஆர்மருக்கு என்னதான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இவ தைரியமா இருந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பேட்டில் வின் பண்ணிருக்கா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும், நல்ல வேலையா வின் பண்ணி எங்களுக்கான பேட்டில் திரும்ப தரதுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், சன்மூன் ராயல் அகாடமி தோத்தது மக்களால ஏத்துக்கவே முடியல. முக்கியமா எல்லாருமே சன்மூன் ராயல் அகாடமியை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாத்துட்டு இருக்க கிங் என்னமோ இந்த பையன் எப்படி தோத்து போயிருப்பான், எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ கொஞ்சம் செக் பண்றியா அப்படின்னு கேட்கவும், இவங்களுமே சரி வாங்கோயர் செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு வழியா சன்மூன் ராயல் அகாடமி வெளியே போயிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கவும், அப்படின்னு சொல்லிட முடியாது, இந்த கிங்டம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி இன்னைக்கு நைட்டு பிளான் என்ன அப்படின்னு கைட கேட்கவும், நாம டாப் 3க்கு வந்தாகணும், ஏன்னா டாப் 3ல அப்படி யாரு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ சோல் கடிங் கான்டெஸ்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ ஒருத்தர் வரவேற்றுட்டு இருக்கவும், நான் அவங்க கிட்ட ரேர் மெட்டீரியல் கேட்டிருந்தேன், என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அது இந்த டோர்னமெண்ட் அப்ப எப்படி எங்களால ரேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ தயக்கத்தோட சொல்லிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அவன் கையை கிரஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன நம்ம சோல் எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கும். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா உன்னோட 5 சோல் ரிங் 6ஆ மாறும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஐயா நான் உங்களுக்கு இது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவன் கட்சி மாறிடுறான். இந்த பிள்ளைக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்கவும், எனக்கு நடக்க போற பேட்டில் எந்த மாதிரி ரூல்ஸுமே இவனுக்கு செட் பண்ணல, அப்படியே மார்சி சோலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஃபைனல்ஸ்ல வின் பண்ண ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஏதோ லெவல் 9ல இருக்கிற சோல் கிளிங் டூல் தரதா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க கவனமா இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு 2 பேர் தான், நம்பர் 96ம் நம்பர் 98ம். அவங்க கிட்ட 63வது ரேங்க்ல இருக்கிற லெத்திஸ்டி கிளவுட் டீமன் நைஃப் இருக்கு, அப்படியே இன்னொருத்தர் கிட்ட 59வது ரேங்க்ல இருக்கிற டார்க் கிரீன் டிராகனோட நைஃப் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கவும், ஹீரோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கான்டெஸ்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டான். டுடே பேட்ல ஹோஸ்ட் பண்ண போறது நான் தான். சோ உங்களுக்கு இங்க 6 பவர்ஃபுல்லான மனுஷங்களை காட்டுறேன். நம்பர் 37 அப்புறம் நம்பர் 85 சோல் கெட்டிங் மாஸ்டர்ஸ் அப்படின்னு இவர் 2 பேரை கூப்பிட்டா இவங்க என்ன பலவீனமா இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோ பாக்குறான். நம்பர் 66 இப்ப மேடைக்கு வரலாம், இவரை தான் போன பேட்ல நீங்க ரொம்ப பலவீனம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா இவர் அவரோட ஆப்பனண்ட் அசால்ட்டா தோக்கடிச்சது மட்டும் இல்லாம லெவல் 5ல இருக்காரு. அப்படியே நம்பர் 88 இவர் லெவல் 6ல இருக்கிற சோல் மாஸ்டர். அப்புறமா நம்பர் 98 அண்ட் 96 சோ இவங்களுமே லெவல் 6ல இருக்கிற சோல் மாஸ்டர் தான். சோ இவங்களுக்கான பேட்டில் யாரு கூட நடக்குதுன்னு பாத்துறலாமா அப்படின்னு ஏதோ ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி விடவும், அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்ல நம்பர் 37க்கும் நம்பர் 96க்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு அடுத்த பேட்ல நம்பர் 85க்கும் நம்பர் 88க்கும் சொல்லுது. சோ கடைசியா தான் நம்ம ஹீரோக்கும் நம்பர் 98 அப்படின்னு ஒரு சொல்றாங்க. ஆனா இந்த நம்பர் 98 நம்ம ஹீரோவை ஒரு புரட்டாவே பாக்கல போல. என் பேட்டில் வாங்குடையாடா அப்படின்னு கேட்கவும், தம்பி கத்தியை நம்பி வாய் விட்டு வாங்கிட்டு போயிடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு, வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாம், நான் வின் பண்ணிட்டா உன் கத்தி எனக்கு தந்துடுறியா அப்படின்னு இவன்ட்ட கேட்கவும், சரி நான் ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த பையன் கேட்கவும், ஹீரோ அவனோட நைஃபை வெளியே கொண்டு வந்துட்டு இதை ஸ்பிரிட் கார்டியன் பிளேடுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கவும், ரைட்டு ஆடு தானா வருது போலயே, அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம நைஃபோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு இந்த பையன் நினைச்சிட்டு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சிக்கிட்டாண்டா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். சோ இதை டோர்னமெண்ட் நடத்துறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல, இவங்களோட சேலஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் அறிவிச்சது போதாதுன்னு ஸ்டார்டிங்கே 3rd ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேட்ல ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அப்படியே கஷ்டமா இருந்தாலும் எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க. சோ இன்னைக்கான எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெர்க் அகாடமி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? நான்லாம் நேத்து பேட்லயே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா சன்மூன் ராயல் அகாடமி தான் வின் பண்ணும், கண்டிப்பா ஷெர்க்க தோக்கடிச்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அனிமையை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கடி மென்ஷன் பண்ணது என்னன்னா, நம்ம ஷெர்க்கு தோத்தா கூட இன்னொரு வாய்ப்பு இருக்கும், சன்மூன் ராயல் அகாடமி தோத்தா தான் வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. சோ எல்லா அனிமையோட கான்செப்ட் என்ன, இந்த மாதிரி ஒரு டைலாக் பேசினாலே கண்டிப்பா அந்த டைலாக் யாரோட ஒர்த்தா இருக்கோ அவங்க தானே ஜெயிக்கணும், அதுதானங்க உலகம் வழங்கும். இவங்க என்னன்னா அப்படியே மாத்தி போட்டாங்க, மனசே கேட்கல. ஆனா அதெல்லாம் கூட நான் விட்டுருவேன். ஆனா லாஸ்டா ஒருத்தன் வந்து காமெடி பண்ணிருப்பான், நம்ம ஹீரோ கிட்ட ஆடு சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ ஹீரோ ஆடுதலை வெட்டுவானா இல்ல என்ன ஆக போறதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்